பாட்டிலிங் முடித்த கையோட கொஞ்சம் பீட்டா பிடிச்சிருக்கோம். இது வந்து நம்ம க்ளோவில் வர்றது தான். என்னென்னா கலர் இல்லாமலே இருக்கும் இந்த பீட்டா. ஃபீமேல்ஸ் தான், ஃபீமேல் இருக்கும், மேலே இருக்கும். சம்டைம் வந்து கலர் இருக்காது, எந்த கலருமே இருக்காமல் கலர்லெஸ்ஸாட்டே இருக்கும். அப்போ இவங்கள நம்ம போட்டு வளர்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னென்னா கடைக்கு கொண்டு போனாலும் கடையிலையும் அதுக்கு ரேட்டு தரமாட்டாங்க, மக்களும் பொதுவாக விரும்பி வாங்க மாட்டாங்க. இது என்ன பண்ணலான்னா நம்ம கொஞ்சம் ஆஸ்கர் கிடக்குது, அவங்களுக்கு ஒரு நேரம் ட்ரீட்டாக கொடுத்துடலாம். அதுக்கு தான் இப்போ நான் வெயிட் பண்ணேன். இது வந்து நம்மளோட ஆஸ்கர் தான், நம்ம பைரட் ஆஸ்கரு. இவங்களுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோன்னா அதை சாப்பிடாதவங்களுக்கு பார்க்கலாம், எல்லாருமே சேர்ந்து வந்துடுவாங்க. வந்துக்கிட்டு எங்கேன்னு தேடி தேடி பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஒரு விதத்தில் ஒரு வருத்தமான விஷயம்னாலும் அவங்களுக்கும் ஆகாரம் வந்து மீன் தான், வேறு எதுவும் கிடையாது. ஆகாரம் வந்து மீன் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது உண்டு. அதனால் இந்த உணவுச் சங்கிலியில் இது வந்து பரிணாம மாற்றத்தில் உள்ளது தான், உணவுச் சங்கிலியில் உள்ள ஒன்று தான். அதனால் நம்ம அதை வருத்தப்படக்கூடிய அளவில் ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு நேரம் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நம்ம வெளியில் கொண்டு கொடுத்து அவங்க எந்த ஒரு ரூபாவுமே நமக்கு தராத போது நம்ம மீனுக்கு இதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். அதுதான் இது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கல, இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.